ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1ல் உள்ள ஒரு வரி வினாக்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கலங்கரை விளக்கம் பாடலின் ஆசிரியர் யார்? விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கலங்கரை விளக்கம் பாடலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை பெரும்பானாற்றுப் படை. வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப் படை. பெரும்பானாற்றுப் படை நூலின் ஆசிரியர் யார்? விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப் படை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பெரும்பானாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் யார்? விடை தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது எது? விடை ஆற்றுப்படை இலக்கியம். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம். மதலை என்பதன் பொருள் என்ன? விடை தூண். மதலை என்பதன் பொருள் தூண். நெகிழி என்பதன் பொருள் என்ன? விடை தீச்சுடர். நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். அழுவம் என்பதன் பொருள் என்ன? விடை கடல். அழுவம் என்பதன் பொருள் கடல். வேயா மாடம் என்பதன் பொருள் என்ன? விடை வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். வேயா மாடம் என்பதன் பொருள் என்ன? விடை வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி என்பதன் பொருள் என்ன? விடை உச்சி. சென்னி என்பதன் பொருள் உச்சி. உறவுநீர் என்பதன் பொருள் என்ன? விடை பெருநீர் பரப்பு. உறவுநீர் என்பதன் பொருள் பெருநீர் பரப்பு. கரையும் என்பதன் பொருள் என்ன? விடை அழைக்கும். கரையும் என்பதன் பொருள் அழைக்கும். பத்துப்பாட்டு நூல்கள் எவை? விடை திருமுருகாற்றுப்படை, பொருநர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். பத்துப்பாட்டு நூல்கள் எவை? திருமுருகாற்றுப்படை, பொருநர் ஆற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். கவின்மிகு கப்பல் பாடலின் ஆசிரியர் யார்? விடை மருதன் இளநாகனார். கவின்மிகு கப்பல் பாடலின் ஆசிரியர் மருதன் இளநாகனார். உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அகநானூறு. உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் யார்? விடை மருதன் இளநாகனார். கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார். அகநானூறு நூலின் மற்றொரு பெயர் என்ன? விடை நெடுந்தொகை. அகநானூறு நூலின் மற்றொரு பெயர் நெடுந்தொகை. அகநானூறு நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 400. அகநானூறு நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. எட்டுத்தொகை நூல்கள் எவை? விடை நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. எட்டுத்தொகை நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. உரு என்பதன் பொருள் என்ன? விடை அழகு. உரு என்பதன் பொருள் அழகு. போல என்பதன் பொருள் என்ன? விடை பிளக்க. போல என்பதன் பொருள் பிளக்க. வங்கூல் என்பதன் பொருள் என்ன? விடை காற்று. வங்கூல் என்பதன் பொருள் காற்று. நீகான் என்பதன் பொருள் என்ன? விடை நாவாய் ஓட்டுபவன். நீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்பதன் பொருள் என்ன? விடை கப்பல். வங்கம் என்பதன் பொருள் கப்பல். எல் என்பதன் பொருள் என்ன? விடை பகல். எல் என்பதன் பொருள் பகல். கோடு உயர் என்பதன் பொருள் என்ன? விடை கரை உயர்ந்த. கோடு உயர் என்பதன் பொருள் கரை உயர்ந்த. மாட ஒள்ளரி என்பதன் பொருள் என்ன? விடை கலங்கரை விளக்கம். மாட ஒள்ளரி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எது? விடை கடல். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? விடை பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை இன்றாகி. இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. பயணம் எத்தனை வகைப்படும்? விடை 3. பயணம் 3 வகைப்படும். பயணத்தின் வகைகள் எவை? விடை தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம். பயணத்தின் வகைகள் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம். நீர்வழி பயணம் எத்தனை வகைப்படும்? விடை 2. நீர்வழி பயணம் 2 வகைப்படும்.
நீர்வழி பயணத்தின் வகைகள் எவை? விடை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம். நீர்வழி பயணத்தின் வகைகள் உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எது? விடை தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் எது? விடை பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் பட்டினப்பாலை. உலகு கிளந்தன்ன உருகல வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அகநானூறு. உலகு கிளந்தன்ன உருகல வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? விடை பதிற்று 10. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் பதிற்று 10. எந்த நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? விடை சேந்தன் திவாகரம். சேந்தன் திவாகரம் என்ற நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படுபவை எவை? விடை தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படுபவை தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படுபவை எவை? விடை கலம், வங்கம், நாவாய். பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்படுபவை கலம், வங்கம், நாவாய். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றுள்ள வெலிங்டன் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? விடை நியூசிலாந்து. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி இடம்பெற்றுள்ள வெலிங்டன் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? நியூசிலாந்து. கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். கலஞ்சை கம்மியர் வருகன கூவுய் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை மணிமேகலை. கலஞ்சை கம்மியர் வருகன கூவோய் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. கப்பல்களின் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் எவை? விடை வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். கப்பல்களின் நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். கப்பல்களின் பக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் எவை? விடை தேக்கு, வெண்தேக்கு. கப்பல்களின் பக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் தேக்கு, வெண்தேக்கு. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வெட்டுவாய். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய் என அழைக்கப்படுகிறது. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கண்ணடை. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என்று அழைக்கப்படுகிறது. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசும் போது கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்கக்கூடிய இந்த முறையை வியந்து பாராட்டிய கடற்பயணி யார்? விடை மார்க்கோ போலோ. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசும் போது கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்கக்கூடிய இந்த முறையை வியந்து பாராட்டிய கடற்பயணி மார்க்கோ போலோ. மரத்தினால் ஆன ஆணிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை தொகுதி. மரத்திலான ஆணிகள் தொகுதி என அழைக்கப்பட்டன. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறிய ஆங்கிலேயர் யார்? விடை வாக்கர். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறிய ஆங்கிலேயர் வாக்கர். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விடை பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் என்று அழைக்கப்பட்டன. கப்பலின் உறுப்புகள் எவை? விடை எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கப்பலின் உறுப்புகள் எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கப்பலின் முதன்மையான உறுப்பு எது? விடை எரா. கப்பலின் முதன்மையான உறுப்பு எரா. கப்பலின் குறுக்கு மரத்தை எவ்வாறு அழைப்பர்? விடை பருமல். கப்பலின் குறுக்கு மரத்தை பருமல் என்று அழைப்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி எது? விடை சுக்கான். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு எது? விடை நங்கூரம். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் எது? விடை கப்பல் சாத்திரம். சமுக்கு என்னும் கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கூறும் நூல் கப்பல் சாத்திரம். கப்பல் செலுத்துபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. கப்பல் செலுத்துபவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்?
விடை வெண்ணி குயத்தியார். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் வெண்ணி குயத்தியார். கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் என்ன? விடை கப்பலை அழைக்கும் விளக்கு. கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் கப்பலை அழைக்கும் விளக்கு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? விடை ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடை பிரான்ஸ். ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள் எவை? விடை 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில். ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் ஆழ்கடலின் அடியில். ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது எது? விடை சொல். ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல். சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் எவை? விடை மொழி, பதம், கிளவி. சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் மொழி, பதம், கிளவி. இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 4. இலக்கண முறைப்படி சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண முறைப்படி சொற்களின் வகைகள் எவை? விடை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண முறைப்படி சொற்களின் வகைகள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய வகைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 4. இலக்கிய வகைப்படி சொற்கள் 4 வகைப்படும். இலக்கிய வகைப்படி சொற்களின் வகைகள் எவை? விடை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இலக்கிய வகைப்படி சொற்களின் வகைகள் இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை இயற்சொற்கள். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் என்று அழைக்கப்படும். இயற்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை கடல், கப்பல், எழுதினான், படித்தான். இயற்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கடல், கப்பல், எழுதினான், படித்தான். மண் மற்றும் பொன் என்பது எவ்வகை இயற்சொல்? விடை பெயர் இயற்சொல். மண் மற்றும் பொன் என்பது பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் என்பது எவ்வகை இயற்சொல்? விடை வினை இயற்சொல். நடந்தான், வந்தான் என்பது வினை இயற்சொல். அவனை, அவனால் என்பது எவ்வகை இயற்சொல்? விடை இடை இயற்சொல். அவனை, அவனால் என்பது இடை இயற்சொல். மாநகர் என்பது எவ்வகை இயற்சொல்? விடை உரி இயற்சொல். மாநகர் என்பது உரி இயற்சொல். கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை திரிச்சொற்கள். கற்றோர்க்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிச்சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. திரிச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருபயன். திரிச்சொற்களுக்கு எடுத்துக்காட்டு வங்கூழ், அழுவம், சாற்றினான், உருபயன். அழுவம், வங்கம் என்பது எவ்வகை திரிச்சொல்? விடை பெயர் திரிச்சொல். அழுவம், வங்கம் என்பது பெயர் திரிச்சொல். இயம்பினான், பயின்றாள் என்பது எவ்வகை திரிச்சொல்? விடை வினை திரிச்சொல். இயம்பினான், பயின்றாள் என்பது வினை திரிச்சொல். அன்ன, மான என்பது எவ்வகை திரிச்சொல்? விடை இடைத்திரிச்சொல். அன்ன, மான என்பது இடைத்திரிச்சொல். கூர், களி என்பது எவ்வகை திரிச்சொல்? விடை உரி திரிச்சொல். கூர், களி என்பது உரி திரிச்சொல். திரிச்சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 2. திரிச்சொற்கள் 2 வகைப்படும். திரிச்சொற்களின் 2 வகைகள் எவை? விடை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். திரிச்சொற்களின் 2 வகைகள் ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். வெவ்வேறு சொற்கள் ஒரே பொருளை தருவது எவ்வகை திரிச்சொல்? விடை ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். வெவ்வேறு சொற்கள் ஒரே பொருளை தருவது எவ்வகை திரிச்சொல்? ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள். ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை வங்கம், அம்பி, நாவாய் ஆகிய சொற்கள் கப்பல் என்னும் ஒரே பொருளை தருகிறது. ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்களுக்கு எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய் ஆகிய சொற்கள் கப்பல் என்னும் ஒரே பொருளை தருகிறது. பல பொருள் குறித்த ஒரு திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருகிறது. பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு இதழ் என்னும் சொல் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்களை தருகிறது. வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை திசை சொற்கள். வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது.
திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம். திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில், கேணி, பெற்றம். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வட சொற்கள். வடமொழியில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் என்று அழைக்கப்படுகிறது. வட சொற்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. விடை வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். வட சொற்களுக்கு எடுத்துக்காட்டு வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம். வட சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 2. வட சொற்கள் 2 வகைப்படும். வட சொற்களின் வகைகள் எவை? விடை தற்சமம், தற்பவம். வட சொற்களின் வகைகள் தற்சமம், தற்பவம். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தற்சமம். வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது தற்சமம் என்று அழைக்கப்படுகிறது. வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை தற்பவம். வடமொழி எழுத்துக்களை தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவது தற்பவம் என்று அழைக்கப்படுகிறது. வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? விடை சமஸ்கிருதம். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.